தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். சமூக தனி வாழ்க்கை நெறிகள், பரோபகாரம், வேத சாஸ்திரங்களில் தான தர்மம். பகுதி 2. 4 வேதங்களுக்குள் இன்று தேசம் முழுக்க ரொம்பவும் அனுஷ்டானத்தில் இருப்பது யஜுர்வேதம்தான். அதில் சுக்லம், கிருஷ்ணம் என்று 2 பிரிவு உண்டு. வட இந்தியா முழுவதிலும் பெரும்பாலும் அனுஷ்டானத்தில் இருப்பது சுக்ல யஜுஸ். தென்னிந்தியாவில் ரொம்பவும் அனுசரிக்கப்படுவது கிருஷ்ண யஜுஸ். சுக்ல யஜுஸை சேர்ந்த பிருஹதாரண்யக உபனிஷத்திலிருந்து தானத்தை பற்றி சொன்னேன். இதே மாதிரி கிருஷ்ண யஜுஸில் உள்ள தைத்திரியோபனிஷத்திலும் 1.11.3 தானத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. அது என்ன சொல்கிறது? ஸ்ரத்தையோடு தானம் கொடுக்க வேண்டும், அஸ்ரத்தையோடு கொடுக்க கூடாது என்கிறது. ஸ்ரீயை, அதாவது செல்வத்தை கொடுக்கும் போதே மனசை ஸ்ரீயாக, லக்ஷ்மீகரமாக, மங்களமாக, சந்தோஷமாக வைத்துக்கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிறது. முகத்தை சுளிக்காமல் கொடுக்க வேண்டும். ஸ்ரீயின் நிறைவுதான் ஸ்ரேயஸ் என்பது. மனசில் ஸ்ரீயுடன், மன மலர்ச்சியுடன் கொடுத்தால் இந்த தானத்தின் பலனாக ஸ்ரேயஸ் கிடைக்கிறது. இன்னும் ஜாஸ்தி கொடுப்பதற்கு நம்மால் முடியவில்லையே என்று வெட்கத்தோடு கொடுக்க வேண்டும். ஹ்ரீயுடன் கொடு என்கிறது உபனிஷத். ஹ்ரீ என்றால் வெட்கம், லஜ்ஜை என்று அர்த்தம். புருஷ சூக்தத்தில் பகவானுக்கு ஹ்ரீ, ஸ்ரீ, லக்ஷ்மி என்று 2 பத்னிகள் இருப்பதாக சொல்லி இருக்கிறது. இங்கேயும் லக்ஷ்மியை, அதாவது பொருளை தரும் போது ஸ்ரீயோடு கொடு, ஹ்ரீயோடு கொடு என்று சொல்லி இருக்கிறது. வெட்கம் 2 காரணத்துக்காக. ஒன்று, இன்னும் ஜாஸ்தி தர முடியவில்லையே என்று. 2வது, தானம் பண்ணுவது வெளியிலேயே தெரியக்கூடாது என்ற கௌரவமான கூச்சம். வெளியில் தெரிந்தால் மற்றவர்களும் தேகி என்று பிடுங்குவார்களோ என்பதால் அல்ல. இவன் தர்மிஷ்டன் என்று 4 பேருக்கு தெரிந்து நம்மை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தால் நமக்கு அகம்பாவம் வந்துவிடும். அது தானத்தின் பலனை எல்லாம் சாப்பிட்டு விட்டு போய்விடும். தானம் பண்ணிவிட்டு நாம் நம் பெயரை பேப்பரில் போட்டுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனாலும் எப்படியாவது 4 பேருக்கு நாம் தானம் பண்ணினதை நைசாக தெரியப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளூர இருந்தால் அதுவும் தோஷம்தான். அந்த 4 பேர் நாம் தானம் பண்ணினதற்காக 1 பங்கு கொண்டாடினால், அதோடு பண்ணின தானத்தை வெளியிலேயே தெரிவிக்காமல் எத்தனை உத்தமமான குணம் என்று 10 பங்கு ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். மனசுக்குள் நாம் இந்த ஸ்தோத்திரத்துக்கு ஆசைப்பட்டு விட்டால் பேப்பரில் போட்டுக்கொள்வதை விட இதுவே பெரிய தோஷமாகிவிடும். ஆனாலும் இப்படியெல்லாம் ஆசை கீசை தலை தூக்கி கொண்டுதானே இருக்கிறது. அது தலையை தூக்க ஒட்டாமல் அழுத்தி வைக்க என்ன பண்ணலாம்? ஒன்று பண்ணலாம் என்று தோன்றுகிறது. அதாவது, தானம் வாங்குகிறவன் நமக்கு அந்நியன் இல்லை, நம்மவனேதான் என்ற உணர்ச்சியை நன்றாக வளர்த்து கொண்டு விட்டால் கொடுத்ததை வெளியில் சொல்லவே தோன்றாது. நம் குழந்தைக்கு அல்லது நெருங்கிய பந்துக்களுக்கு நாம் ஏதாவது செய்தால் அதை வெளியில் விளம்பரம் செய்து கொள்வோமா? அதே மாதிரிதான் எவரும் நமக்கு பந்து தான். சகல ஜந்துக்களும் ஒரே பார்வதி பரமேஸ்வராளின் குழந்தைகள் தான். அதனால் நாம் தானம் கொடுக்கிறோம் என்ற வார்த்தையை சொல்வது கூட தப்புதான். பகவான் நம்மை கொடுக்கும்படி வைத்தான், கொடுத்தோம் என்று அடங்கி பவ்யமாக கொடுக்க வேண்டும். எங்கே இதிலும் ஓர் அகங்காரம் வந்து விடுமோ என்று பயந்து கொண்டு கொடுக்க வேண்டும். பியா தேயம் என்கிறது உபனிஷதம். பியா என்றால் பயந்து கொண்டு என்று அர்த்தம். சாதாரணமாக வாங்குகிறவன் தான் பயந்து கொண்டு நிற்பான், கொடுக்கிறவன் அதட்டி கொண்டு கொடுப்பான். வாஸ்தவத்தில் கொடுக்கிறவன் தான் பயப்பட வேண்டும் என்கிறது உபனிஷத். கடைசியாக ஞானத்தோடு கொடுக்க வேண்டும் என்று முடிக்கிறது. சம்வித்துடன் என்று சொல்கிறது. சம்வித் என்றால் நிறைந்த ஞானம். கொடுக்கிறவன், வாங்கிக் கொள்கிறவன் 2 பேர் வழிகளும் வாஸ்தவத்தில் ஒருவனேதான் என்ற அறிவுதான்
அந்த சம்வித். வேதத்தில் கொடையை பற்றி இவ்வளவு சொல்லி இருக்கிற மாதிரியே கீதையிலும் அத்தியாயம் 17 பகவான் சொல்லி இருக்கிறார். அவர் தானத்தில் 3 தினுசு சொல்லி இருக்கிறார். ஒன்று சாத்விகம், உத்தமமானது. இரண்டாவது ராஜசம், மத்தியமமானது. மூன்றாவது தாமசம், அதமமானது. துளிக்கூட பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்காமல் தகுந்த பாத்திரத்துக்கு தகுந்த இடத்தில் தகுந்த காலத்தில் தருவதுதான் சாத்விகம். தானம் செய்வதால் கிடைக்கிற புண்ணிய பலனையும் தானம் வாங்கினவன் செய்கிற பிரதி உபகாரத்தையும் நினைத்து கொண்டு பொருளில் பற்று போகாததால் உள்ளுக்குள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டே கொடுக்கிற தானம் ராஜசம் என்ற வகையை சேர்ந்தது. பாத்திரம் இல்லாதவர்களுக்கு தகாத இடத்தில் தகாத காலத்தில் அவமானப்படுத்தி கொடுப்பது தாமசம். இப்படி கிருஷ்ண பரமாத்மா தானத்திலேயே டிஸ்டிங்கிஷ், பாகுபாடு பண்ணுகிறார். புராணங்களிலும் எங்கு பார்த்தாலும் தானத்தின் மகிமை சொல்லி இருக்கிறது. இன்ன மாசத்தில் இன்ன இடத்தில் இன்னாருக்கு இன்ன தானம் பண்ணினால் இன்ன பலன் என்று நிறைய சொல்லி இருக்கிறது. துலா மாசத்தில் தானம் விசேஷம், கங்கா தீரத்தில் தானம் விசேஷம் என்கிறார் போல தர்மசாஸ்திரங்களிலும் திருக்குறள், ஆத்திச்சூடி முதலான நீதி நூல்களிலும் அப்படியே ஈகையின் சிறப்பை விஸ்தாரமாக சொல்லி இருக்கிறது. ஈகை, தானம் என்பதெல்லாம் என்ன? பரோபகாரத்தின் ஒரு ரூபம் தானே. ஆனபடியால் இந்து மதத்தில் பரோபகாரத்தை பற்றி ஒன்றும் இல்லை. ஆச்சாரம், அனுஷ்டானம், பூஜை, யோகம், ஆத்ம விசாரம் இதுகள்தான் உண்டு என்று நினைப்பது கொஞ்சம் கூட சரியில்லை.